New Zealand have New Zealand farm. New Zealand farm. Huh? This is not allowed. Huh? Fresh milk இருக்கா இந்த ஃபார்மில் தயார் பண்ண மில்க்கு. அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து கடைசியில் நமக்கு வந்து அந்த ஃபார்ம் உள்ளுக்குள்ளே போய் பார்க்க முடியாமல் போச்சு. வா இதான் அம்பவேலை பால், ஃப்ரெஷ் பால். பால் ஆர்டர் பண்ணியாச்சு. இதுதான் இப்போ நம்ம அம்பவேலை ஃபார்முக்கு போகிற வழி தான் இது. இந்த பாருங்கள் தெரியுதா, நூறலியாலேருந்து மக்கள், அதாவது வந்து இந்த இடம் வந்து இங்கே வந்து கடைகள்லாம் இருக்குது. இங்கே வந்து இந்த சோளம், இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ இதெல்லாம் வந்து இங்கே விற்கிறாங்க. நம்ம ஒரு கடையை பிடிச்சி நின்றோம். ஸ்ட்ராபெரி, ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி இருக்குது. கேட்போம் அண்ணன்ட்டு எவ்வளோ அண்ணா இந்த ஸ்ட்ராபெரி எவ்வளோ என்னது? ஐசிஏ பனை 650 ஒன் பாக்ஸ். 650 ரூபா ஒரு பாக்ஸு. 650. ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி. அதாவது இந்த ஏரியாவில் வந்து ஸ்ட்ராபெரி வந்து அதிகமாக கிடைக்கிறது தான். அதாவது ஸ்ட்ராபெரி தோட்டமும் இருக்குது இங்கே இந்த ஏரியாவில். ஓகே நண்பா, ஓகே. நம்ம வந்து இப்போ வந்து அடுத்து ஒரு சோளம் நம்ம வாங்குவோம், வாங்கி கடிச்சிட்டு திரும்போம். ஹாய் நண்பா நண்பி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் தாங்க நண்பா. மேலும் பல வீடியோவில் போடுறதுக்கு எனக்கு ஆர்வமாக இருக்கும். தேங்க்யூ நண்பா. வாங்க சோளம் இங்கே இல்லை, அந்த இதில் வந்து ஒரு இதுதான் இருக்குது. அது நமக்கு வந்து சோளம் வேணும், அவிச்ச சோளம். பார்ப்போம். சோளம் வந்து சுட்டும் கொடுக்குறாங்க. இந்த பாருங்கள், ஃப்ரெஷ்ஷு சுட்டும் இருக்குது, அவிச்சும் கொடுக்குறாங்க. அவிச்ச சோளமும் இருக்குது. இது வந்து சுட்ட சோளம். எவ்வளோ ஜேசி ஒரு சோளம்? 150 ரூபா. சுட்டதும் அதே விலை தானே? அதுவும் அதே விலை தான். ஃப்ரெஷ்ஷு எப்படி நல்லா இருக்கா? அதே ஜேசி வந்தால சூடா ரைட்டு. ஓகே, சோளம் வாங்கியாச்சு. 150 ரூபா ஒரு சோளம். நல்லா இருக்கு. அம்பவேலை போகிற வழியில் குளூருக்கு நல்லா இதமாக இருக்குது சோளம். இதான் அம்பவேலை ரோடு. நூறலியாலேருந்து 10 கிலோமீட்ரு 14 கிலோமீட்ரு இந்த வந்துருச்சு. நெருங்கிட்டு அம்பவேலை போய்ட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, see you நண்பா. சும்மா கிட்ட நீங்கள் முடிச்சிடுவோம். அம்பவேலை ஃபார்ம் வந்தாச்சு நண்பா. New Zealand have New Zealand farm. New Zealand farm. Huh? This is not allowed. Huh? Which side? Which side go New Zealand? This road? நண்பா, நம்ம வந்து இங்கே அம்பவேலை பாம்புன்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே வந்து நோட் இன்டர்னு போர்டு போட்டிருக்கா பாருங்கள். நோட் அல்லூர் உள்ளே பிரவேசிக்க கூட தமிழ்லையும் போட்டிருக்குது. நம்ம செக்யூரிட்டி சொல்கிறாப்புல இப்போ இங்கே இல்லை. அங்கிட்ட வந்து நியூசிலாந்து ஃபார்ம் இருக்கான். ஒரு 6 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு நியூசிலாந்து ஃபார்ம் இருக்குது. வேண்டாம் அங்கே போகலாம் அப்படிங்கிறாரு. இங்கே வந்து உள்ளுக்குள்ளே அலோடு இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ரெஷ் பால் ஒன்று அடிச்சுட்டு இங்கே ஃப்ரெஷ் மில்க், cheese, butter. ஓகே தேங்க்யூ. ஃப்ரெஷ் மில்க் இருக்கா இந்த ஃபார்மில் தயார் பண்ண மில்க்கு அடிச்சுட்டு நூறலியா அங்கே போவோம். ஒரு முக்கியமான இடம் ஒன்று இருக்குது, சீதா அம்மன் கோயில்னு சொல்லிட்டு அங்கே போவோம். இங்கே பார்ப்போம் ஃப்ரெஷ் மில்க்கு. ஒயிட் மில்க்.
ஒரு ஆர்டர் ஒன்று பண்ணுவோம். ஃப்ரெஷ் மில்க்கு, செல்ஃப் சர்வீஸ். Don't carry glass. Please collect the bill for the year transit. அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து கடைசியில் நமக்கு வந்து அந்த ஃபார்ம் உள்ளுக்குள்ளே போய் பார்க்க முடியாமல் போச்சு. ஆனால் அந்த ஃபார்மில் தயாரிக்கப்பட்ட எல்லா இந்த பாருங்க எல்லாமே இருக்குது. என்னென்னு சொன்னாக்கா சீஸு, பட்டர் அண்ட் மில்க் எல்லாம் வந்து இங்கே இருக்குது. ஒரு கிளாஸ் அடிச்சுட்டு ஆர்டர் பண்ணிட்டாரு நம்ம பாய். நமக்கு 2 பேரும் அடிச்சுட்டு நியூசிலாந்து ஃபார்ம் பார்க்க போவோமாங்கிறது வந்து ஒரு சந்தேகம். ஏண்டாக்கா டைம் இல்லை, போவோம் என்னென்னு பார்ப்போம். பாலை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே நண்பா. அம்பவேல ஃபார்ம் இது தான், இந்த இடம் தான் அம்பவேல ஃபார்மு ஃபேமஸ். ஸ்ரீலங்காவில் அம்பவேல ஃபார்ம்னு சொன்னாக்கா நூரோலியா வந்தீங்கன்னாக்கா அங்கேருந்து 10 கிலோமீட்டர். ஆனால் இன்னும் அலோடு இல்லையா. ஓகே, பால் ஆர்டர் பண்ணியிருக்கு, பால் வரும், குடிப்போம். பால் ஆர்டர் பண்ணியாச்சு. இதுதான் அம்பவேல காடனுடைய ஃப்ரெஷ் பால். எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? அடித்து பார்த்துட்டு சொல்லுவோம். இதுதான் அம்பவேல பால், ஃப்ரெஷ் பால். நூரலியாவில் வந்து அம்பவேல ஃப்ரெஷ் பால் வந்து இங்கே கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இது ஒரு கிளாஸோட வந்து விலை வந்து 190 ரூபா. சுகர் கம்மியாக தான் போட்டுக்கிட்டேன், தேவையில்லைங்க நீங்கள் போட்டுக்கோங்க. வந்து வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். அம்பவேல ஃப்ரெஷ் மில்க்கு. காடனுக்குள்ளே தான் போக முடியல, அந்த காடன் உள்ள மாட்டோட பாலாச்சும் சுவைச்சிட்டு அப்படியே கிளம்புவோம். ஹாய் நண்பா, பால் குடிச்சாச்சு, கிளம்பிடுவோம். இப்போ நூரலியா நோக்கி நம்ம போவோம். இந்த அம்பவேல ஃபார்மில் வந்து முன்னாடி வந்து அலோட் பண்ணியிருக்கிறாங்க உள்ளுக்குள்ளே என்ட்ரன்ஸ் உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு. இப்போ வந்து அலோடு இல்லை, அதனால் அந்த கேட்டோடு நிப்பாட்டிடுறாங்க. தெரியுதா, அம்பவேல ஃபார்ம்னு போட்டிருக்கா, அந்த கேட்டோடு நிப்பாட்டிடுறாங்க. யாரும் போகலை. இங்கே வந்து வண்டியெல்லாம் போட்டுட்டு மக்கள் வந்து வண்டியை போட்டு இந்த இடத்துக்கு வர்றாங்க. இந்த இடத்துல வந்தாக்கா ஃப்ரெஷ் மில்க்கு, ஃப்ரெஷ் டீ அண்டு சாக்லேட், ஹாட் சாக்லேட்டு. ஆமாம், அதோடு சேர்த்து பீஸா, பர்கர், ஃப்ரைஸ் எல்லாமே இருக்குது. இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம். இதுதான் இந்த அம்பவேல ஃபார்மோட இது. ஆனால் இன்னொரு ஃபார்ம் இருக்குது, நியூசிலாந்து ஃபார்ம்னு சொல்லிட்டு. இந்த பாருங்கள், இந்த ரோடு ஒன்று போகுதா, இந்த ரோட்லேருந்து 6 கிலோமீட்டரில் நியூசிலாந்து ஃபார்ம் இருக்கும். காக்கா கத்துது. அந்த ஃபார்முக்கு போகலாமா? எனக்கு டைம் இல்லை. ஏன்னா நான் வந்து சீதா அம்மன் கோயிலுக்கு போகிறதுனால எனக்கு வந்து டைம் இல்லை. அடுத்து வந்து இன்னொரு குளம் போட்டிங் ஏதோ இருக்குதான், ஸ்ட்ராபெரி ஃபார்ம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அங்கேயெல்லாம் போகணும். அப்போ நம்ம கிளம்புவோம். ஓகே நண்பா, சி யூ. கிச்சுன்னு பிடிச்சிடுவோம். இதுதான் அம்பவேல ஃபார்மோடைய ஜங்ஷன். வாங்க கிளம்புவோமா? நம்ம அம்பவேல ஃபார்ம் போயிட்டு அங்கே உள்ள உடலில் இப்போ நம்ம வந்து நியூசிலாந்து ஃபார்ம் போக முடிவு பண்ணிட்டோம். இப்போ நியூசிலாந்து ஃபார்ம் போயிட்டுருக்கோம். போயிட்டு அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். நம்ம நியூசிலாந்து ஃபார்ம் போயிட்டுருக்கோம். இது வந்து நியூசிலாந்து ஃபார்ம் போகிற ரோடு, ரயில் ரோடு. இது இங்கே பாருங்கள், இதெல்லாம் டூரிஸ்ட் தாங்க. ஐயா கொய்யாக்கா விற்கிறாரு. கொய்யா, மாங்காய், அன்னாசிக்காய் எல்லாம் விற்கிறாங்க போகிற வழியில். நியூசிலாந்து ஃபார்ம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எப்படி? இதுதான் நியூசிலாந்து ஃபார்ம். நம்ம என்ட்ரன்ஸ் உள்ள வந்துட்டோம். இந்த பாருங்க, பெரியவர் வந்து 400, சிறியவர்கள் 200. பாடசாலை சீருடை மற்றும் மதசார் மாணவர்களுக்கு 100 ரூபா. ஃபாரின் அடல்ட்ஸு, ஃபாரின் சில்ட்ரன்ஸ் வந்து 1000 ரூபா, 1500 ரூபா. டே அநியாயம்டா. ஓகே, மதுபானம் அருந்தி வாகனத்து உள்ளே பிரவேசிக்கக்கூடாது. வந்தாச்சுப்பா, இதான் நியூசிலாந்து ஃபார்ம். பார்த்துக்கங்க, நம்ம போகிறோம் நியூசிலாந்து ஃபார்ம். நமக்கு டிக்கெட் எவ்வளோ கேட்க போகிறாங்கன்னு தெரியல. இதுதான் நியூசிலாந்து ஃபார்ம்ஸ். எப்படி சூப்பராக இருக்கா?
இதுதான் நியூசிலாந்து ஃபார்ம் நம்ம வந்திருக்கிறோம் இங்கே. அதாவது வந்து சிறியவர்களுக்கு 200 ரூபா, பெரியவங்களுக்கு 400 ரூபா டிக்கெட் வாங்குறாங்க இந்த நியூசிலாந்து ஃபார்மில். அதே மாதிரி ஃபாரினர்ஸுக்கு வந்து 1000 ரூபாலேருந்து 1500 ரூபா பெரியவங்களுக்கு சிறியவங்களுக்கு அப்படி எடுக்கிறாங்க. நம்ம ஜசீமாவோட வந்ததுனால ஸ்ரீலங்காக்காரன்னு நினச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஜசீமா டிக்கெட் எடுத்துட்டார், எவ்வளோன்னு தெரியல. அப்பா 1000 ரூபா தப்பிச்சிச்சுரா. சரி ஓகே வாங்க நம்ம வந்து இப்போ வந்து நம்ம ஃபார்ம் உள்ளே போவோம். எப்படி சூப்பராக இருக்கா, அருமையாக இருக்கா. இதுதான் நியூசிலாந்து ஃபார்ம், செம்மையாக இருக்குல்ல. வாங்க உள்ளுக்குள்ளே இன்னும் இருக்குது போவோம். வெளியவே அப்படி அள்ளுதுனாக்க இன்னும் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும். தாய் மண்ணே வணக்கம். டேய் ஏன்டா நம்ம பாட்டை இங்கே பாடுறதுன்னு நினைக்கிறீங்க, வாய் தவறி வந்துருச்சுப்பா நீங்கள் வேறு. இதுதான் நியூசிலாந்து ஃபார்ம், பாருங்கள் எப்படி இருக்குது. உள்ளுக்குள்ளே போவோம், உள்ளுக்குள்ளே போகணும். இந்த ஃபார்ம் என்ட்ரன்ஸ்குள்ளே போகிறதுக்கு இங்கே பாருங்கள், ஒன்லி 100 விசிட்டர்ஸ் அட் டைம். ஓகே, ஒரு 100 விசிட்டர்ஸ் மாதிரி உள்ளே விட்றாங்க போல இருக்குது. அடுத்து பாருங்கள், தயவுசெய்து உங்கள் காலணிகளை கிருமி நீக்கம் செய்து உட்பிரவேசிக்கவும். இது முடிச்சு தான் இந்த எப்படி இதில் முடிச்சு தான் ரசிமை சொன்னார். ஓகே போ. இதுதானா இல்லை மேலே ஏறி போகணுமா? மேலேயா? இங்கே பாருங்க, வந்துட்டாக்க வெளியே ஏறுதல் தடை, திருப்பி வெளியே போகக்கூடாது, அப்படியே உள்ளே தான் போகணும். ப்ளீஸ் சைலண்ட். என்னடா அது ஹாஸ்பிட்டலாக இருக்குமோ? தயவு செய்து அமைதியாக இருங்க. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஓ இப்போ தான் வந்து பால் எடுக்கிறதுக்கு மாடுகள்லாம். இந்த இடத்துக்கு நம்ம ஃபஸ்ட் டைம் விசிட்டிங் பண்ணுறதுனால இதை பார்க்குறதுக்கு நம்ம பிரமிப்பாக இருந்துச்சு. இந்த கண்ணாடி கூண்டு நின்று தான் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த பசுமாடுகள் இந்த பால் கறக்கிறதுக்கு வரத்துக்கு ரெடியாக எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு முன்னால் இந்த மிஷின் இருக்குது பாருங்கள். மிஷின் இந்த இடங்களை வந்து தண்ணி அடித்து சுத்தமாக கழுகுறாங்க. ஏன்னா அதனுடைய நாசினி கிருமிகள் வந்து இந்த மாட்டுக்கு தொட்டிடக்கூடாதுங்கிற ஒரு கருத்துக்கு தான். அதுக்கு பிறகு ஒரு பசுமாடுகளாக அதோடைய இருப்பிடத்துக்கு, அதாவது இந்த பால் கறக்கிற இடத்துக்கு வந்து அதுவாக சொல்லி வச்ச மாதிரி அதுகளாக வந்து நின்றுச்சு. கழுத்தை வெளியே போட்டு அதோடைய மடி, பால் மடியை அந்த சைடு பின்புறம் திருப்பி காட்டி எல்லாம் ரெடியாக ஆயத்தமாகிடுச்சு பால் கொடுக்கறதுக்கு. இது வந்து சீமை பசுன்னு நம்ம ஊரில் சொல்லுவோம். அதாவது வந்து இந்த பசு தான் பெரும்பாலும் இந்த மாதிரி பால் பண்ணைகளில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த நியூசிலாந்து ஃபார்ம்லேயும் இதே மாதிரி தான். எல்லா மாடுகளும் வரிசையாக வந்து நின்று பார்க்குறப்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. மக்கள் எல்லோரும் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கிறது காதில் வந்துச்சு. ஆனால் அந்த ஊர் பாஷையில் தான் பேசினாங்க. அந்த போட்டிருக்கு பாருங்கள், பால் அதாவது கறக்கமிடம் தமிழ்லையும் இந்த பாருங்கள், ரொம்ப ஜூம் பண்ண முடியல என்னால். அடுத்து வந்து இங்கிலீஷ்லேயும், அடுத்து வந்து சிங்களத்துலேயும் போட்டிருந்தாங்க. எனக்கு தூரத்துலேருந்து பார்க்குறது இந்த பால் தரிப்பிடம்னு சொல்லிட்டு கறக்கமிடம்னு சொல்லி போட்டிருந்துச்சு. மற்றது சிங்களத்துலேயும் போட்டிருக்காங்க, இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்காங்க. அட்டன் டைமில் இந்த சைடு ஒரு 20 மாடு, அந்த சைடு ஒரு 20 மாடு, ஆக மொத்தத்தில் 40 மாடு ஒரே நேரத்தில் பால் கறவைக்கு இந்த ஃபார்மில் இருக்குதுங்க. பார்க்குறதுக்கு அழகாக சூப்பராக இருந்துச்சு. நான் பெரும்பாலும் டிவியில் தான் பார்த்துருக்குறேன். மக்கள் பாருங்கள் கூட்டத்தை, இதை கண்டு கழிக்கிறதுக்கு மக்கள் எல்லாம் ஆர்வமாக அவங்கவுங்க டெலிஃபோனில் வீடியோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் அப்படியே நம்முடைய வீடியோவில் பதிவு பண்ணிகிட்டு இருந்தேன். பாலுடைய அதோடைய பால் கறக்கிறது, அந்த பாருங்கள் அந்த சிக்னல், அந்த ரெட் லைட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியுதா என்னன்னு தெரியல, எனக்கு தெரியுது. அதோடைய பால் கறந்துக்கிட்டு இருக்குது. இப்போ எல்லாத்துக்கும் அந்த பால் சப்ளை அந்த டேங்குக்கு இங்கிட்டு கொண்டு வர்றாங்க. எங்கிட்டு கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த பால் வர்ற இடத்துக்கு போய் சேர்ற இடத்துக்கு, போய் சேர்ற இடம். மற்ற மாடுகள்லாம் ஸ்டாப் பண்ணி ரெடியாக நிற்கிறாங்க பால் கறக்கிறதுக்கு. இந்த 40 மாடுகள் கறந்த பிறகு அதுக்கப்புறம் அடுத்து அவங்களுக்கு நான் நினைக்கிறேன், அதுக்கு தான் அவங்க ரெடியாக நிற்கிறாங்க. இப்போ பால் கறந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த இடத்துல பால் எடுத்து அதே பாருங்கள் ஆப்போசிட் சைடில் இந்த பார்த்தீங்களா, இந்த டேங்கில் தான் வந்து சேவ் ஆகுது. அந்த பாருங்கள், அந்த வெள்ளை பட்டை ஹோஸில் குழாயிலேருந்து
இந்த 3 டேங்கிக்கும் இந்த அங்கே பால் எடுத்து சேவ் ஆகுது. 1 2 3 மொத்தம் 3 டேங்கி இருக்குது. இதுலேருந்து தான் எடுத்து இந்த ஃபார்மில் வந்து தேவையான இங்கே ஃபார்முக்குள்ள அனைத்து விதமான பட்டர் சீஸ் எல்லாமே செய்யப்படுது, தயாரிக்கப்படுது. அதே மாதிரி முழு ஸ்ரீலங்காவுக்கும் இங்கேருந்து விநியோகம் பண்ணுறாங்க. வாங்க பார்த்தாச்சுல, இதுதான் சிலோனில் உள்ள அம்பேவலைங்கிற நியூசிலாந்து ஃபார்முடைய பால் கறக்கும் இடம். வாங்க நம்ம அடுத்த செக்ஷனை பார்க்கலாம். இந்த பாருங்கள், இந்த அம்பேவலை ஃபார்மில் வந்து இந்த பட்டர் அண்ட் கீ இதுகள் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறத அங்கே வந்து போர்டில் போட்டிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. இங்கே ப்ராடக்ட் பண்ணுறது அந்த நம்ம வெளி ஐட்டம், அந்த பால் கறக்கிற இடத்துலேருந்து நம்ம வெளியான அதே மாதிரி வலது சைடில் வலது சைடு போனால் உங்களுக்கு வந்து வெளியாகிறது. இந்த தான் அம்பேவலை ஃபார்ம். அங்கிட்ட எக்ஸிட்னு போட்டு அங்கிட்ட போயிட வேணாம். இந்த இடது சைடில் வந்தீங்கன்னாக்கா இந்த மாடுகள் தங்கி இருக்கிற இடங்கள் உங்கள் சில்ட்ரன்ஸ் மேலே கண்ணாயிருங்கன்னு சொல்லி போர்டு போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், அப்படியே மாட்டு சாணங்களுடைய வாசங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் அவங்க அப்பப்போ இந்த பாருங்கள் கிளீன், அது ஒரு அந்த இடம் வந்து அந்த மாடுகள் வந்து சிறுநீர் கழித்தாலும் சரி, அது வந்து 2க்கு போனாலும் சரி, அதை வந்து அப்பப்போ உடனே டிஸ்போஸ் பண்ணுறாங்க, கழுவிடுறாங்க, இடத்த வந்து சுத்தம் பண்ணிடுறாங்க. எனக்கு வந்து இது ஃபஸ்ட் டைம் இதை நான் பார்க்குறது எனக்கு ஒரு புதுவித அனுபவமாக இருந்துச்சு. ஆமாம், ஏன்னு கேட்டாக்கா நான் வந்து இதுக்கு முன்னால் இந்த ஃபார்முக்கு போனதில்லை. இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் தாங்க. மேலும் உங்களோட வீடியோ போடுறதுக்கு ஆர்வமாக இருக்கும். தேங்க்யூ நண்பா. வாங்க அடுத்ததுக்கு போவோம். நண்பா, நியூசிலாந்து ஃபார்ம், அதாவது உள்ளுக்குள்ளே போய்ட்டு நம்ம மாடல்லாம் நம்ம எல்லாம் பார்த்தோம். எப்படி பால் கறக்குது, எப்படி பால் வந்து சப்ளை ஆகுது அந்த டேங்குக்கு எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் மாடோட கழுவுறது, அதோட சுத்தம் பண்ணுற இடங்கள், மாடல் எப்படி செய்கிறாங்கன்னு இந்த அம்பேவலை நியூசிலாந்து ஃபார்முக்கு நம்ம வந்தோம், முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து பூங்கா பார்த்துட்டு அப்படியே நம்ம நேராக கிளம்புறது தான். இதுதான் அம்பேவலை நியூசிலாந்து ஃபார்ம். ஓகே நண்பா, see you. சும்மா கேட்டு முடிச்சிடுவோம் இன்றைக்கி. இந்த பாருங்கள், இந்த இருக்கு பருத்தியில் அந்த அம்பேவலை நியூசிலாந்து ஃபார்ம், அம்பேவலையில் நியூசிலாந்து ஃபார்மில் இதான் என்ட்ரன்ஸு. நம்ம டிக்கெட்டை எடுத்துகிட்டு நம்ம நேராக உள்ளே போனோம். உள்ளே போயிட்டு அப்படியே சுற்றிட்டு இதான் வர வழி. வெளியே இதை வந்துட்டோம்னாக்கா திருப்பி உள்ளே போக முடியாது, திருப்பி டிக்கெட் எடுக்கிற மாதிரி வரும். அதனால் நம்ம வந்து எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே பார்த்தோம். ஆனால் இந்த நம்ம இன்ட்ரா வரமுல வெளியே, அதுக்கு நேராக உள்ளுக்குள்ளே போனாக்கா பல பூங்காக்கள் இருக்குது, நம்ம வந்து பார்க்கலை. அதனால் நம்ம வந்து அடுத்த ட்ரிப்பு வந்து பார்ப்போம் கட்டாயம். டைம் இல்லாதனால அந்த பாருங்கள், அங்கிட்டலாம் பூங்காக்கள் நிறையா இன்னும் இருக்குது, நிறைய எக்கச்சக்கமாக பார்க்கலாம். எனக்கு டைம் இல்லாதனால சாரி நண்பா, கிளம்புறேன். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு மீண்டும் வீடியோ போடுறேன். இப்போ நான் ஸ்ட்ராபெரி ஃபார்ம் நான் பார்க்க போகிறேன். அங்கே போய்ட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த சேட்டை ட்ராவலை அப்படியே சேட்டை பண்ணிக்கிட்டே இருங்க. அதனால் மீண்டும் உங்களுக்கு நான் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஆர்வமாக இருக்கும். வாங்க போமா ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு. அங்கே போயிட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். சும்மா கிரிச்சு நீங்கள் முடிச்சு நம்ம அம்பேவலையை பார்த்துட்டு வந்தோம். அம்பேவலைக்கு நம்ம நூறுவழியாக போகிற ரோட்லேருந்து இப்போ நம்ம இங்கே இருக்குது இந்த ஸ்ட்ராபெரி ஃபார்ம்னு ஒன்று இருக்குது. இங்கே ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு நம்ம போவோம். அது எப்படி இருக்குன்னு அந்த ஃபார்மை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நூறுவழியாக போவோம். வாங்க ஸ்ட்ராபெரி ஃபார்மை பார்ப்போம். அந்த ஸ்ட்ராபெரி ஃபார்ம் பார்க்குற இடத்துக்கிட்ட நம்ம வந்துட்டோம். இப்போ நம்ம உள்ளே போகணுமா, அங்கே வந்து இறங்கி வண்டியை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏதோ இது கூட்டிகிட்டு போவாங்களாம் வண்டியில் அந்த ஸ்ட்ராபெரி இருக்கிற இடத்துக்கு. வாங்க விசிட் பண்ணுவோம்.